அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு, அந்த சிறப்பான தினங்கள் என்ன அமைஞ்சிருக்கு, அந்த சிறப்பான தினத்தில் நாம் என்ன மாதிரியான வழிபாடை செஞ்சால் நம்மளோட வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளுமே விளக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. துலாம் ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையை எப்பவுமே ரசித்து வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. என்ன இருக்குதோ அதை வச்சு வாழக்கூடிய தன்மை இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க. அதுபோல தான் மற்ற எல்லார்கிட்டையுமே ரொம்பவும் இயல்பாக எளிமையாக பழகக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கும். கவிதை, கதை, கலை போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே இவங்க அதிக ஆர்வமாக இருப்பாங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழ்றதுல ஆர்வம் உள்ளவர்கள் யார், எந்த ராசிக்காரங்க அப்படின்னு கேட்டால் துலாம் ராசிக்காரங்களை சொல்லலாங்க. ஏன்னா இவங்க கிட்ட நிறைய சிறப்பான குணம் இருக்குங்க. இவங்களோட வாழ்க்கையிலேயே கஷ்டம் ஏற்படுது, எவ்வளவு சிறப்பான குணம் இருந்தாலும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நாம பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க கிட்ட நம்ப முடியாத பல நல்ல குணங்கள் இருக்குங்க. இவங்க எல்லா இடத்துலையுமே அவங்களோட சமூக அக்கறை அப்படிங்கிறது காட்டுவாங்க. அதுபோல் எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவும் இயல்பாக பழகக்கூடிய குணம் இருக்குது. இவங்க கிட்ட எப்படி சொல்லலாம்னா, அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எவ்வளவு இன்பமாக வாழலாம், மற்றவங்களை எப்படி இன்பமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எப்போவுமே இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க இயற்கை, விலங்குகள், பூக்கள்னு சொல்லி எல்லாத்துமேலேயுமே அன்பாகவும் காதலாகவும் இருப்பாங்க. சமூகத்தில் நீங்கள் பாருங்கள், துலாம் ராசியில் இருக்கவங்க உயர்ந்தவங்களாக நிறைய பேர் இருக்காங்க. மனதார அனைத்தையுமே ரசிக்கக்கூடிய இயல்பு இவங்க கிட்ட இருக்குங்க. யாரும் அறியாத வகையில் ஒரு இடத்துல பல பேர் இருந்தால் கூட அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இவங்க நடந்துக்குவாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டும் பிடிப்பாங்க இந்த ராசிக்காரங்க. துலாம் ராசிக்காரங்களை அவங்களோட கூட்டாளியை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் ரொம்பவும் திறமைசாலிகளாக இருப்பாங்க. தனக்கேற்ற துணையை தானாக கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் இவங்க உஷாராக இருப்பாங்க. உறவினர்கள் கிட்டலாம் இவங்க அதிகம் ஆர்வம் காட்டுறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லாருமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணுங்கிறதெல்லாம் இவங்க ஆர்வமாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தேர்வு செஞ்சு அதை உயிராக நேசிக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாங்க. இவங்க ஒரு சில விஷயத்தில் சரியான கருத்து இல்லைன்னா அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க, அதில் எது சரி எது தப்புங்கிறத இவங்க துல்லியமாக கணிச்சு சொல்லிடுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற எடுத்துரைக்கும் ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்குங்க. அனைத்து ராசியிலையுமே செல்வ நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதில் இந்த துலாம் ராசிக்காரங்க யாராவது தவறான பாதையில் போனாங்களா அவங்கள திருத்தி கொண்டு வரதுலேயுமே இந்த துலாம் ராசிக்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. செல்வ நிலை மேலோங்க இவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுவும் இவங்களுக்கு நெருக்கமானவங்கள்லாம் ஏதாவது தவறான பாதையில் செல்கிறாங்க, அது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் அதை இவங்க விரும்பவே மாட்டாங்க. அது என்கரேஜ் பண்ணவும் மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள எப்படி நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறத, அந்த விஷயத்தில் உள்ள நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி நல்ல வழியில் நடத்தி கூட்டிகிட்டு போகக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்குது. துலாம் ராசிக்காரங்களை நண்பர்களாக கொண்டவங்க, கொடுத்து வச்சவங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க இவங்களோட வாழ்க்கையை ரசனையோட மகிழ்ச்சியாக வாழ விரும்புவாங்க. விடுமுறை நாள்லாம் அவங்களோட நண்பர்களோட கொண்டாடுறத அதிகம் விரும்புவாங்க. இவங்க இருக்கிற இடத்துல அந்த இடத்த ரொம்பவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக வச்சுக்க விரும்புவாங்க. எல்லாருக்கிட்டையுமே நகைச்சுவை தன்மை, கலகலப்பாக பேசுவாங்க. ஆனால் இவ்வளவு கலகலப்பு இருந்தாலும் சரிங்க, கோபம் அப்படிங்கிறது சட்டுன்னு வந்துடும். இவங்களோட வாழ்க்கையில் நிறைய இழந்திருக்காங்க, கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் இந்த கோபம் தாங்க. சட்டுன்னு வரும் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, இது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்குங்க. என்னடா நம்மளோட வாழ்க்கை இதுலேருந்து எப்படா மேலோங்கி வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வருத்தம் அதிகமாக இருந்திருக்கும். மேலும் வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வருமானம் ஒரு 5ஆம் தேதியில் செலவாயிடுது, மிச்சம் 25 நாள் எப்படி நம்ம சமாளிக்கிறதுங்கிற மாதிரியான வருத்தங்கள் எல்லாம் உங்கள் மனதை போட்டு வாட்டியிருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு மாறுதுன்னே சொல்லலாம். கலவையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. இன்பம், துன்பம், மகிழ்ச்சி மற்றும் பணப்பற்றாக்குறை இது எல்லாமே கலவையாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இது வரைக்கும் இருந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குமான்னு பார்த்தா கட்டாயம் இல்லைங்க. அதை விட முன்னேற்றமான நிலையில தான் இருக்கும். உங்களோட வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கை சம நிலையில் இருக்குங்க.
ஏன்னா வந்துட்டு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. ஆனால் இதுவரைக்கும் இருந்த நிலைமை அப்படியே இருக்குமான்னு பார்த்தா கட்டாயம் இல்லைங்க. சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். மேலும் உங்களது குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை மதிக்கவும் ஆரம்பிப்பாங்க. பணவரவு அப்படின்னு பார்த்தா நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்க தொழிலை முன்னேற்றும் வகையில் திட்டமிட்டு செயல்பட்டால் லாபம் என்பது அதிகரித்து காணப்படும். அதன் மூலம் வந்துட்டு உங்களது குடும்பத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மேலும் உங்களுக்கு செலவு வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அனைத்து விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணுங்க. அதுவும் பணம் விஷயத்திலாம் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வந்தால் சமாளிக்கக்கூடிய மன தைரியத்தை நீங்கள் வச்சுக்கணுங்க. ஏன்னா வந்துட்டு கடன் வாங்கும் போதும் சரி கொடுக்கும் போதும் சரி கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்கள் அலுவலகத்தில் வேலைக்கு செல்பவர்கள் எல்லாமே உங்களோட திறமை அப்படிங்கிறத நீங்கள் அதிகரிச்சே ஆகணுங்க, கட்டாயம். ஏன்னா இப்போல்லாம் போட்டி நிறைய இருக்கிறதுனால திறமை உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அந்த விதத்தில் பார்த்தா உங்களது திறமைகளை நீங்கள் மேம்படுத்தி கொள்வது ரொம்பவும் அவசியமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு போட்டிகள் எல்லாமே சமாளிக்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு நீங்கள் திறமை வாய்ந்தவங்க தான். இருந்தாலும் வேலை செய்யும் இடத்துல உங்களது பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலம் கூடுதல் பலன் கிடைக்கும். மேலும் மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா படிப்பு விஷயத்தில் சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதை எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டா பிற்காலத்தில் உங்களது வாழ்க்கையை உயர்த்துவதற்கு இது எல்லாமே ஒரு சிறந்த உதவி தரும் வாய்ப்பாக அமையும். மேலும் வளர்ச்சிக்கான நல்ல செய்திகள் உங்களை தேடி வருங்க. உங்களது தொழிலும் சரி வியாபாரமும் சரி திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கட்டாயம் நல்ல முன்னேற்றம் அடையலாம். ஆன்மீக வழிபாட்டிற்கு உரிய மாதமாக 12 மாதத்திலுமே ஆடி மாதத்தை நாம் கணக்கில் வச்சுப்போம். ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி 18, ஆடி அமாவாசை, ஆடி பூரம் என சிறப்பு வழிபாட்டு தினங்கள் நிறைய வரும் இந்த ஆடி மாதத்தில். அம்மன், ஐயரானப்பன், மதுர வீரன், மாடசாமி, கருப்பசாமி, முனியப்பசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இந்த மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊத்துறது ரொம்பவும் விமர்சையாக அனைத்து மாரியம்மன் கோவிலுமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மன் வழிபாட்டிற்குரிய மாதங்கிறதுனால அனைத்து அம்மன் கோவில்களுமே திருவிழா அப்படிங்கிறது கோலாகலமாக நடக்கும். ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு இந்த மாதிரியான ஒவ்வொரு நாளுமே சிறப்பு இந்த நாட்களாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் ரொம்பவும் நல்ல பலனை தருங்க அம்மன் வழிபாடு. லலிதா சகசர நாமம் சொல்லி வழிபாடு செஞ்சால் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீரும். அதுவும் இல்லாமல் ஆடி செவ்வாய்க்கிழமைகள் அம்மன் வழிபாடு செய்கிறதுமே ரொம்ப நல்லது. அதன் பிறகு ஆடி கிருத்திகையில் முருகன் கோவில்களில் விசேஷமான நாளாக இருக்குங்க. அன்னைக்கு எல்லாமே பக்தர்கள் பால்குடம் எடுத்தல், அழகு குத்துதல் போன்ற வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றுவாங்க. அன்றைக்கு முருகன் தரிசனம் கிடைக்கிறதுமே ரொம்ப பெரும் பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட தொழிலில் இருக்கும் அனைத்து காரிய தடைகளுமே விளக்க முருகன் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். ஆடி பௌர்ணமியில் தான் ஹயக்ரீவர் பிறந்ததாக சொல்லப்படுது. இதனால் ஆடி பௌர்ணமி தினத்தில் வைணவத்தனங்களில் சிறப்பு வழிபாடு நடக்குங்க. இதில் கலந்துக்கிறதுமே ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதன் பிறகு ஆடி செவ்வாயில் அம்மன் வழிபாடு ரொம்பவும் உகந்தது. ஆடி மாதம் வரும் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரைக்குமே பெண்கள் துளசி பூஜை செய்வாங்க. இப்படி செய்து வருவதன் மூலம் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். ஆடி பெருக்கு திருவிழா வந்துட்டு ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் ரொம்பவும் விமர்சையாக நடக்குங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பெருமாளை மண்டபத்தில் எழுந்தருள வச்சு மிகவும் கோலாகலமாக கோவிலில் ஆடி மாதத்தை கொண்டாடுவாங்க. ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சி தாயாரை நம்ம வழிபட்டுட்டு வந்தால் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். முத்து மாரியம்மனை மனமுருக வேண்டி வருவதன் மூலம் நினைத்த காரியத்தை விரைவில் அடைய முடியும். ஆடி மாதம் நீங்கள் காமாட்சி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் சகல செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வந்துட்டு திருமண பாக்கியம் கிடைக்கவுமே காமாட்சி அம்மன் உறுதுணையாக இருப்பாங்க. ஆடி மாதம் சுக்லாபட்ச ஏகாதசி தினத்தில் நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்களோடது வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க. அதன் பிறகு ஆடி மாதம் சுக்லாபட்ச திரையோதசியில் பார்வதி தேவியை நினச்சி நீங்கள் விரதம் இருந்து அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அம்மனது அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. இந்த ஆடி மாதம் முழுக்கவே நீங்கள் இறை வழிபாடு மேற்கொள்வதற்கு சிறந்த மாதம் தாங்க. ஒவ்வொரு நாளுமே சிறந்த நாட்களை அமைஞ்சிருக்கு. கட்டாயம் ஆடி அமாவாசையில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதை மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த ஆடி மாதம் செய்வதன் மூலம் ஒரு வருடமும் செஞ்ச பலன் நமக்கு கிடைக்கும். நம்மளோட முன்னோர்களின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்க. மறக்காமல் ஆடி அமாவாசையில் நம்மளோட பிதுர் கடமைகளை செய்கிறத ஒரு கடமையாக வச்சுக்கோங்க. அது நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நம்மளோட முன்னோர்களோட அருள் கிடைக்க ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருது இந்த ஆடி அமாவாசை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.